கரெக்டா கொடுத்துறணும். சரிங்கய்யா. ஏய் சிஞ்சாமணி, என்னது இந்த சாமான் எடுத்து உள்ள வைடா. எல்லாரும் வயசுலயும் அடி. நீ எங்க உருப்பட போற? அண்ணே ஒரு 500 ரூபாய் கடனா கொடுங்க முதலாளி. பாவ பார்த்து போட்டு கொடுங்க, நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். உன் கடனை கொடுக்கவே வக்கில்ல அலையறான். ஏதாவது சாமான் வச்சிருக்கியா? எந்த சாமானும் இல்லண்ணே, நம்பிக்கை பேர்ல கொடுங்கண்ணே. நம்பிக்கையா? உன்னெல்லாம் எப்படிமா நம்புறது? ஏதாவது சாமானத்து மேல தான் நான் பணம் தருவேன். யோ சாமான் அலைஞ்சா நான் எங்கேயா போவேன்? நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை பையா. ஓ, எதுவுமே கொடுக்காம உங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு நான் என்ன இழிச்ச வாங்கினாடி? ஆமா, சாமான கொடுத்துட்டாங்க. என்ன நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கு. இந்த பக்கமா எனக்கு 500 ரூபாய் பணம் வேணும். டெய்லர் கிட்ட கேட்டேன், இல்லன்னுட்டாரு. எதுக்கு? பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போகணும். அப்படியா? நான் சொல்ற மாதிரி நீ கேட்டீங்களா? சூனா பானான்றது தானா பணம் கொண்டா. என்னத்த காலத்தான கேட்டேன், அதுக்குள்ள பாரு. கொண்டா இந்த பணத்தை கையில வச்சுக்க, நான் சொன்னபடி செய்யணும். புரிஞ்சுதா? காரியம் முடிஞ்சோடனே பணத்தை கரெக்டா கிட்ட கொடுத்துடணும். என்ன போயிட்டு வா. சூனா பானா இப்ப பணத்தை கூட்டுப்பா. டெய்லர் 500 ரூபாய்க்கு சில்லறை கொடு. ஓ, வேற இடத்துல கடை வாங்கிட்டியா? என்ன வட்டி? அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். சொல்ல வேணாம். அது கொடுத்தவங்களுக்கு மரியாதை இல்ல, வாங்கினவங்களுக்கு மரியாதை இல்ல. இந்தா சரியா இருக்கான்னு எண்ணி பாத்துக்க, அப்புறம் குறையுதுன்னு சொல்லக்கூடாது. சரியா இருக்கு டெய்லர், நான் வரட்டுமா? வர்றையா? இங்க வாமா. சில்லறை வாங்கிட்டு 500 நோட்டு கொடுக்காம போறேன். என்னது பணமா? கிட்ட வாயேன். நைட்டு வீட்டுக்கு வந்தியே, பணம் கொடுக்க தெரிஞ்சுச்சா? என்னவா சொல்ற முதலாளி? இது எத்தனை நாளா தொலைச்சிருவேன். இது பாரியா, இதையே ஊருக்குள்ள சத்தம் போட்டு சொல்வேன், பரவாயில்லையா? என்ன சில்லுக்கு என்னங்க 500 ரூபாய்? ரொம்ப தேங்க்ஸ். வரேன். ஓஹோ, இதெல்லாம் ஊ வேலை தானா? நல்ல வேலை. 1000 ரூபாய்க்கு சில்லறை கேட்கல, 500 ரூபாய சொலையா அடிச்சுட்டு போயிட்டாலே பாவி. நேற்று ராத்திரி அவ வீட்டுக்கு போயிருந்தியா? காசு பணம் ஒண்ணுமே கொடுக்காம வந்துட்டியாமா? அவ சொன்னாங்க. அப்படியா? ஆமா, சொல்லிருப்பா. நீ சொல்லி கொடுத்தத அப்படியே சொல்லிருப்பா. இவன் முடிச்சுக்கிட்ட ஏதாவது ஐடியா பண்ணணுமே, அப்பதான் இவன் அடங்குவான். என்ன மாமா இங்கே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. பரவாயில்ல, நான் இங்கே இருக்கேன். உல்லாசமாகவே உலகத்தை ஆளவே மாப்பிள்ளையாகவே. என்ன ஜவனாண்டி, என்ன மாமா பகல்லே பவர்ல இருக்க மாதிரி இருக்குது? ஆட பவராவது கேவராது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. எப்ப பாரு உரசதை பத்தி. உரசுறா இருந்து நாங்களும் வருவோம்ல. சும்மா இருங்க மாமா. நான் வரட்டுமா? உரசு அந்த உரசு இல்ல, கிளாஸ் உரசு. கிளாஸ். அப்புறம் பட்டு சட்டை பட்டு வீட்டுல பளவளப்பா இருக்காப்ல சிவனாண்டி. நாங்களும் பளவளப்பா இருக்குன்னு பாக்குறியா? எங்களுக்கும் புது துணி எடுத்து கொடுத்து அசைத்து விட்டாப்ல இல்ல பச்சையமா. வீட்டுக்குள்ள வாங்க மாமா. வெளில கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா வரேன். காந்திமதியம்மா வயித்துல இப்படி ஒரு பையன் சீட்டாட்டும் முடியுமா இருக்கான். ஓசியில வண்டி அடிச்சா எந்த வண்டினாலும் ஓட்டிட்டு திரியிறான். உன் மாமனை பத்தி தப்பா பேசுறோம், கோபப்படாதாயி. போயிட்டு வா தாயி. தாராளமா போயிட்டு வா தாயி. சனியை முடிச்சோம், சனி கிரகத்துக்கு போறக்க ஐடியா பண்ணலாம். வாங்க. வணக்கம். உட்காருங்கப்பா, உட்காருங்க. அப்புறம் போன காலம் என்னாச்சு பொண்ணுத்துல? 23ஆம் தேதி வீட்டை காலி பண்ணி கொடுத்துருவாங்க. சரி. 24ஆம் தேதி நிறைஞ்ச அமாவாசை அன்னைக்கே ரிஜிஸ்டர் ஆபீஸ் போய் முடிச்சிருவோம். ஆமா, உங்க பார்ட்டி சொன்னபடி அந்த 2% கமிஷன் கொடுத்துருவாங்க. என்னப்பா இது? அந்த 2% கண்டிப்பா கொடுத்துருவாங்க. அது போதும். அந்த பார்ட்டிக்கு 1% கொடுத்துருவாங்க. ஆமாண்ணே, 1% கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அப்ப ரெண்டையும் சேர்த்துனா 30,000 பங்கு போட்டுக்கலாம். 3 வரும். அதெல்லாம் கரெக்டா பங்கு போட்டுக்கலாம். உங்க பார்ட்டியை ரிஜிஸ்டர் ஆபீஸ் கூட்டு வர வேண்டியது உங்க பொறுப்பு. என் பொறுப்பா? அப்ப நான் கிளம்புறேன். அண்ணா வரேண்ணே. வாங்கப்பா. இப்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே, அதுதான் 30,000 ரூபாய் கமிஷனை சொலையா வாங்க போறிய. எனக்கு சந்தோஷமா தான் இருக்குது, உனக்கு சந்தோஷமா இல்லையே. மத்தவங்க சம்பாதிக்கிறது உனக்கு பொறுக்காதே. அடி வைத்திருந்து 10 இடி அடியுமில்ல. என்னங்க, நான் போய் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கல, நீங்க எங்கேயாவது கேட்டு பாத்தீங்களா? கேட்கணும். மண்டபத்துக்கும் சொல்லியாச்சு, ஐயருக்கும் சொல்லியாச்சு. பெத்த பொண்ணுக்கு இது கூட செய்யலனா ஊர்ல கேவலமா பேசுவாங்க.
நாம பெத்த பிள்ளைக்கு நாம தானே செய்யணும், வேற யாராம செய்வாங்க? சொல்லிட்டீல, நான் ரெடி பண்றேன். போ போடி. என்னத்த செய்ய போறீங்க போங்க. நான் தானே செய்யணும். பெரிய விளையாட்டம் வகையா மாட்டிக்கிட்டா. என்ன பண்ண உனக்கு? என்ன குழப்பத்தில் இருக்க? ஒண்ணு இல்ல, என் பொண்ணுக்கு மஞ்சள் நீராட்டு வச்சிருக்குதுன்னு என் பொண்ணாட்டி வந்து சொல்லிட்டு போறா. அதுக்கு இது அரேஞ்ச் பண்ணணும், அதை அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு போறா. குழப்பமா இருக்கு. ஆட உனக்கு தான் கமிஷன் 30,000 வரப்போகுதுல்ல, அப்புறம் ஏன் கவலைப்படுற? 30,000 24 வரும்பியா? 18 மஞ்சள் நீராட்டு வச்சிருக்கேன், அதுக்கு என்ன பண்றது? மாட்டிக்கிட்டான். இங்க பாரு, உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ என்கிட்ட வாங்கிக்க. நீ 24ஆம் தேதி திருப்பி கொடுத்தா போதும். நான் மாட்டி கிடக்குறேன். என்ன யோசிக்கிற? ஓஹோ, அடுத்தவங்கிட்ட கடன் வாங்க கூடாதுங்கிற உன் கொள்கை காத்துல பறந்துடுமேனு தயங்குறியா? ஏப்பா, ஆபத்து சமயத்துல உனக்கு நான் உதவலைன்னா அப்புறம் நானெல்லாம் ஒரு மனுஷனா? இல்ல உயிரோடு இருந்தது என்ன பிரயோஜனம்? ஓஹோ, வட்டி கொடுக்கணும்னு யோசனை பண்றியா? எனக்கு வட்டியும் வேணாம், குட்டியும் வேணாம். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? வர்ற 24ஆம் தேதி சாயந்தரத்துக்குள்ள பணத்தை திருப்பி கொடுத்துடணும். அப்படி கொடுக்கலன்னா உன் உடம்புல இருந்து 1/4 கிலோ சதையை வெட்டி எடுத்துருவேன். சம்மதமா? அட இது சிரிக்கிறதுக்காக சொல்லப்பா, சீரியஸா தான் சொல்றேன். டே மணி, அந்த பத்திரத்தை எடுத்து அவர்கிட்ட கையெழுத்து வாங்க. இந்தாங்கண்ணே, 24ஆம் தேதி உங்களுக்கு பணம் வந்துருமில்ல, யோசிக்காம முதல்ல பணத்தை வாங்கிட்டு போய் ஆக வேண்டியது பாருங்க. பயப்படா, கையெழுத்து போடுங்க, பாத்துக்கலாம். எப்படியோ உன் பக்கத்துல நானும் காஜா எடுக்க வந்து கொடுங்க. இந்த போட்டாச்சா? இந்தாடா பணத்தை கொடு. அப்படிங்கண்ணே, ரொம்ப நன்றி. நான் போய் ஆக வேண்டிய வேலையை பாக்குறப்பா. வச்சுமாப்பா. நீங்க யோசிக்காம போய் ஆக வேண்டிய பாருங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். டே மணி, நீ தான் பத்திரம் எழுதுறதுல கெட்டிக்காரனாச்சே. அந்த சேனாதிபதியை சிக்க வைக்கிற மாதிரி எழுதுறா. ஓ அப்படியா? எழுதுறேன், நல்லாவே எழுதுறேன். எழுது. டேய் ஜிஞ்சாமணி, அவனோட 1/4 கிலோ சதையை வெட்டி எடுக்கிறது உறுதிடா. ஆட்டத்துக்கு தயாரிட்டீங்க போல இருக்கு. ஆமாண்ணே. ஏன்பா முத்தியா, எல்லா விஷயத்தையும் ஒன்னுடாம சொல்லுவேன். இந்த அம்பக்கரத்தூர் போயிட்டு வந்த ஒரு விஷயமும் சொல்லல. வைகாசி மாசம் 19ஆம் தேதி ப்ரோக்ராம் போகணும். ப்ரோக்ராம் கிடைச்சி சந்தோஷமான விஷயம் தானே, அது ஏன் சலிப்பா சொல்ற? ப்ரோக்ராம் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் தானே, ஆனால் அந்த ஊர் ஜனங்களை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அட்வான்ஸ் பணத்தை கூட மனசு கஷ்டத்தோடு தான் வாங்கினேன். அட்வான்ஸ் வாங்கினதும் சந்தோஷமான விஷயம் தானே, இதுல என்ன கஷ்டம் புரியலையே? அந்த ஊர்க்காரங்க பொட்டாசி ஐப்பசியில் பெய்கிற மழையை நம்பி தான் நடவு வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. மழை பெய்யல, விவசாயம் பாழா போச்சு. அவங்களுக்கு குடிக்க கூட தண்ணி இல்லை. அந்த ஊரில் இருக்கிற பொண்ணுங்களாம் குடத்தை எடுத்துகிட்டு தண்ணிக்காக பக்கத்து ஊருக்கு போகிறாங்க. ஆம்பளைங்க எல்லாம் விவசாய வேலை பார்க்க முடியாமல் நெடுங்காட்டில் இருக்கிற பஞ்சு மில்லுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்கண்ணே. அந்த ஊர்ல நாம போய் எப்படி சந்தோஷமா கரகாட முடியும்? அதை தான் சொல்ல வந்தேன். ஊருக்காரங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. காளியாத்தாளுக்கு கடா வெட்டி ஒரு படையில போட்டு பூஜை பண்ண போறாங்களாம். பூஜை முடிஞ்சதும் மழை வருங்கிறது அவங்களோட நம்பிக்கை அதானே? ஆமாண்ணே. முத்தையா, நீ காலில் கட்டி ஆடுற சலங்க சத்தத்துல இடி இடிக்கும். நீ வேணா பாரு, நீ ஆடுற ஆட்டத்துல மழை கொட்டுன்னு கொட்டும். ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. அச்சோ, என்ன தலை இப்படி நினைச்சிருக்கு? இருங்க, துவட்டி விடுறேன். நான் துவட்டிக்கிறேன். நானே துவட்டி விடுறேன். இங்க கொடு, நான் துவட்டி விடுறேன். நீ போய் உன் வேலையை பாரு. சரிக்கா? தோட்டி விட. சேனாபதி, இன்னைக்கு தேதி 24. நீ எனக்கு பணம் கொடுக்க வேண்டிய நாள். ஏன்டா ஆடு தலைக்கு பறக்கிற மாதிரி பறக்கிற? பணம் அலையாதடா. உனக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக சொன்னேன். உன் புத்தி எனக்கு தெரியாதாடா? இன்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச உடனே கமிஷன் காசை வாங்கிட்டு வந்து உன் மூஞ்சில தூக்கி எறிகிறடா. இந்த சந்தர்ப்பத்தை விட்டோம், அப்புறம் இவன் திமிர அடக்கவே முடியாது. சூடாப்பாடா, உன் போன கூட. ஏன் அங்க போன் இருக்குல்ல, காசு போட்டு பேச. அடே, உன் போன்ல வயசுல ராசியப்பா, அதனாலதான் கேட்டேன். இப்படி ராசின்னு சொல்லியே ஓசியில கிண்டிடுவிய. அழுக்கு மூட்டை கண்டன பேசா. ஹலோ, நான் சேனாதிபதி பேசுறேன். ஆமா சார், நான் தான் சேனாதிபதி. 1/2 மணி நேரத்தில் பார்ட்டியோட நாங்க வந்துடுறோம் சார். நீங்க வெயிட் பண்ணுங்க. ஆமா,
நாம அங்க மீட் பண்ணலாம். என்ன சார்? ஐயோ நாங்க அங்க வந்துருவோம் சார். சரி சார். சரி 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 சார். என்னப்பா போனை வச்சிருக்கிற? முதல்ல போனை மாத்த. அழுக்கு மூட்டிக்கலாம் போன. முதல்ல கடையை மாத்துறான். முதல்ல உன்னை மாத்துறேன். ஏய் சிஞ்சாமணி, என்ன விஷயம்? போய் போண்டா டீ சாப்பிட்டு வா. அது எனக்கா? நீ நினைக்கிறது நடக்காதடி. எனக்கே என்ன நம்பர்ல பேசியிருக்கான்? 9444101742. சராவதி நீ மாட்டுனடா. நம்ம அமௌண்ட் கமிஷன்ல கிடைக்கும். ஆடா நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல, உங்க நன்மைக்காகத்தான் இப்ப நான் போன் பண்றேன். சேனாதிபதி சொல்லி நீங்க வாங்க போறீங்களே ஒரு இடம், அதுல நிறைய பேய் பிசாசு இருக்கு. பேய்? என்னது பிசாசா? ஆமாங்க, ஏற்கனவே விலை பேசின 2 பேருக்கு பேய் அடிச்சு நாக்கு தொங்கி செத்து போயிட்டாங்க. நான் சொல்றதையும் மீறி நீங்க அந்த இடத்த வாங்குனீங்கன்னா அப்புறம் உங்க நாக்கும் தொங்கிடும், உங்களுக்கு சங்குதான். யோசனை பண்ணிக்கங்க. யோ, பேய் பிசாசு இருக்கிற வீட்டை ஏமாத்தி எங்க தலையில கட்ட பாக்குறியா? நல்ல ஆளியா நீ. வாங்க சார் போலாம். அதெல்லாம் நம்பாதீங்க. சார் சேனாதிபதி நீ அதோ கதிடா. ஏண்டா 6 மாசமா போராடியும் இந்த இடத்த விற்க முடியலையே. ஆளாளுக்கு கடை வாங்கி வச்சிருக்க மாடா, என்ன பண்றதுன்னு தெரியலையே. இப்ப கடன்காரர்களுக்கு என்ன பதில் சொல்றா? சார் கொஞ்சம் முன்னப்பிட்டு முடிச்சுக்கலாம் சார். சார் பால் கரெக்டா ஊத்துங்கயா. ஆறப்படி பால் ஆறப்படி தண்ணி ஊத்துறீங்க. வாங்க ஐயா நீங்க. ஏய் சூலா பாடா, பணத்தை வாங்கணும்னு முதல்ல முகத்துல வந்து எரியல. நான் சேரா பாடா இல்லடா, பாத்துக்கடா. அதையும் நான் பார்க்கத்தானே போறேன். என்ன வர சொல்லிட்டு நீங்க பேசாம இருந்த அப்படி? சிவனாண்டி, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. ஊர்ல சில பேரு என் புருஷனையும் பச்சைமாவையும் சேர்த்து வச்சு தப்பா பேசுறாங்க. அதை கேட்கும்போது என் மனசு தாங்கல. ஊர்ல சொல்றத நம்புறதா நம்பாம இருக்கிறதான்னு நான் இப்ப 2ஆம் கட்ட நிலைமையில இருக்கேன். நான் என்ன செய்யணும்? பச்சைமாவை நீ கூட்டிட்டு போயிடு. எங்கேயாவது ப்ரோக்ராம் இருந்தா அவ வந்து ஆடிட்டு போகட்டும். இத பத்தி உன் அம்மா கிட்ட எதுவும் சொல்லிடாத, என்னதான் தப்பா நினைப்பாங்க. நான் சொல்றது சரியா படுதா? நேத்தே தரதா சொல்லி 20,000 ரூபாய் கடன் வாங்கினாருங்க, இதுவரையிலும் தரல. எனக்கு உடனே பணம் வேணும். ஏன்பா சேனாதிபதி, பணம் இருந்தா கொடுத்துரு. பணம் கொண்டு வரலீங்க. எப்ப கொண்டு வருவேன்? அதெல்லாம் முடியாது. சொன்னபடி நடக்கணும். எனக்கு உடனே பணம் வந்தாகணும். நான் பணம் கொண்டு வந்து கொடுக்கறேன்னு சொன்னது உண்மைதானுங்க. அந்த வீட்டை விட்டா கமிஷன் வந்தோன்னு கொண்டு வந்து கொடுக்கலாம்னு. ஆனா எவ்வளவு ஒரு பேமானி. அந்த வீட்டுல பேய் இருக்குது பெசாது இருக்குது சொல்லி அந்த வீட்டை விற்க விடாம பண்ணிட்டானுங்க. எப்படியாவது அந்த வீட்டை வித்து கமிஷன் கொண்டு வந்து கொடுத்துருங்க. அது வரைக்கும் சார் கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லுங்க சார். அதான் ஒரு வாரத்துல பணத்தை திருப்பி தந்துருவேன்னு சொல்றான்ல, கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்கப்பா. விட்டு கொடுத்து போங்க. அந்த கதையெல்லாம் இங்க நடக்காது. மனுஷனா பிறந்தா கை சுத்தம் வாய் சுத்தம் ரொம்ப முக்கியம். இப்ப என்ன பண்ணணுங்கிற? என் மாமனுக்கு இந்த பத்திரத்துல எழுதினபடி பணத்தை கொடுக்காட்டி இவர் உடம்புல இருந்து 1/4 கிலோ சதையை வெட்டி எடுக்கிறது. ஏப்பா விளையாட்டா சொன்னதுக்கே சீரியஸா எடுத்து பேசுறானே. நான் பணத்தை கொடுத்துருவேன், நீயாவது கொஞ்சம் எடுத்து சொல்லப்பா. அவர் தான் பணம் தரேன்னு சொல்றாருப்பா, கொஞ்சம் டைம் தான் கூட. என் மாமனுக்கு பணம் முக்கியம் இல்ல, மனுஷனா பிறந்தா மான ரோசம் முக்கியம். பணம் வாங்கினு எழுதி கொடுத்தபடி இவர் உடம்புல இருந்து 1/4 கிலோ சதையை வெட்டி உங்க மாமா என்கிட்ட விளையாட்டா கையெழுத்து வாங்கினதுக்கு என் சதையை வெட்டி சொல்றீங்க, நியாயமாடா? சிக்கலான பிரச்சனையா இருக்கே. விடாக்கண்டன் குடாக்கண்டன் இருக்காங்க. ஏப்பா அந்த பத்திரத்தை கொடு, என்னதான் எழுதி பாப்போம். இந்த அவங்க படிச்சு பாருங்க. பத்திரத்தை நல்லா படிங்க, ஏன்னா இவங்க ஏமாத்துக்காங்க. குறும்பூரை சேர்ந்த சேனாதிபதி ஆகிய நான் சூனாப்பானாவிடம் இருந்து சொந்த செலவுக்காக ரூபாய் 20,000 கடனாக வாங்கியிருக்கிறேன். மேற்படி கடனுக்கு வட்டி கிடையாது. ஆனால் அவர் விதிக்கும் நிபந்தனைக்கு கட்டுப்படுவதாக உறுதியளிக்கிறேன். 24ஆம் தேதி நான் வாங்கிய பணத்தை திருப்பி தருவேன். தர தவறினால் ஊர் பெரியவர்கள் முன்னிலையில் 1/4 கிலோ சதையை மட்டும் வெட்டி எடுத்துக்கொள்ள என் முழு மனதுடன் சம்மதிக்கிறேன். இப்படிக்கு சேனாதிபதி. விளையாட்டா சொன்னது எல்லாம் இப்படி பத்திரத்தை எழுதி வச்சிருக்கீங்க, நியாயமாடா? ஆமா, பணத்தை வாங்கும் போது எதையும் யோசிக்காம கையெழுத்து போடுறது, அப்புறம் ஐயோ அம்மான்னு. இப்ப நீ அலற போறியா இல்லையான்னு பாரு. போது நீயா சேனாதிபதியான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும். வெட்டு வெட்டு 1/4 கிலோ சதையை மட்டும் வெட்டு. மாப்பிள்ளை வெட்டு 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 வெட்டு. இரு, 1/4 கிலோ சதையை மட்டும் தான் வெட்டி எடுக்கணும். கூடுதலா வெட்டக்கூடாது. ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்தப்படாது. இந்த மனசுல வச்சுட்டு வெட்டு. கரெக்ட். என்ன முத்தையா
நீயும் கரெக்ட்னு சொல்ற. நீங்க தானே அப்படி எழுதி வாங்கிருக்கீங்க. ரத்தம் வராம சதை மட்டும் எப்படி வெட்டுறது? தெரியாது. நீ ரத்தத்தோட வெட்டி எடுப்பேன்னு எழுதலையே. ஐயோ என் மாமன் கிட்ட நிலவாத போல இருக்க. இந்த கையில கால்ல எடுத்துக்கோ. கால் கீழ அரைக்கிற எடுத்துக்கோ. வெட்டா. நீ வெட்டா. சேனாபதி, உன் நாத்தம் பிடிச்ச சதை எனக்கு வேண்டாம். நீ பணம் கொடுத்தா போதும். எப்ப முடியுமோ அப்ப கொடு. நீயும் உன் பத்திரமும். ஐயோ சதையை வெட்ட முடியாம போச்சு. சதையை வெட்ட முடியாம போச்சு. கத்திக்கு வழி இல்லாம போச்சு. போடா போடா போலாம். எல்லாரும் சேர்ந்து என்ன கவுத்துட்டாங்களே. எல்லாரும் சேர்ந்து கவுக்கல, ஒன்ன நீயே கவுத்துக்கிட்ட. முஞ்ச பாரு. பக்கத்திலேயே இருக்கிற முத்தையா வாசனையா இருக்கணும்னு உன் அக்கா மக செண்டு வாங்கி கொடுத்துருக்கா. பச்சையம்மாவை நீ கூட்டிட்டு போயிடு. டேய் இங்க தான்டா இருக்கான். என்னடா இன்னைக்கு ஓவரா குடிச்சிட்டு இருக்கான்? மனசு கெட்டு போனா உடம்பையும் கெடுத்துக்கணுமா? சும்மா இருங்கடா. என்னடா பண்ண சொல்றீங்க? நீ வா விடுங்கடா. நீ வா, மனசு உடம்பு நல்லா இருக்கிறதுக்கு என்னடா நீங்க கூட்டு போறேன். வா வாடா போலாம். சாந்தி, ஊர்ல இருக்க ஆம்பளை எல்லாம் என் வீட்டை தேடி வரணும். சராமத் मेरा घर आना चाहिए. ये लो. इसका लकड़ी. इसका लकड़ी எல்லாருக்கும் முன்ன பிடிக்கணும். பச்சையம்மா, உன் மாமங்காரன் கூப்பிடுறான். அவன் கூட போறதுதான் முறை. ஆமா, அவன் கூட போறதுல உனக்கு என்ன கஷ்டம்? என்னை எதுவும் கேட்காதீங்க, நான் இங்கேயே இருக்கேன். வயசுக்கு வந்த பொண்ணு புருஷன் பொண்டாட்டி குழந்தைன்னு இருக்கிற இடத்துல எத்தனை நாளைக்கு தங்குறது? அட சின்ன பொண்ணா இருந்தா பரவாயில்ல. பொம்பளைங்க பார்த்தாலே பொறாமப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும்போது ஆம்பளைங்க பார்த்தா பொண்ணுன்னு இருந்தா 4 பேர் நல்ல விதமா தான் சொல்லணும். அலமேலு, நீ பேசாம இரு. நான் பேசாம இருந்ததுனாலதான் என் தங்கச்சியை நீ வச்சிருக்க. இங்க வந்து எதை பேசுற? யோ, பொத்திக்கிட்டு இருக்கியா? உங்க பஞ்சாயத்து அப்புறமா வச்சுக்கலாம். பச்சையம்மா, நான் சொல்றது கவனமா கேளு. உன் மாமன் கூட போறதுதான் எனக்கு சரியா படுது. ஏன்னா உன் மாமன் தான் உன்னை கட்டிக்க போறேன். அதுக்காக தான் நான் பயப்படுறேன். ஏம்பா முத்தியா, எதுக்கும் இந்த பொண்ணோட பாட்டி கிட்ட ஒரு வார்த்தை போன் போட்டு கேட்டுறேன். போனை நீ மட்டும் கேட்டு பிரயோஜனம் இல்ல. சத்தம் வர்றதுக்கு ஒரு பட்டன் இருக்க, அதை அமைக்கி விடு, எல்லாரும் கேட்கட்டும். ஹலோ அம்மா, உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு. யார்கிட்ட இருந்து? முத்தியா கிட்ட இருந்து ஃபோன் வந்திருக்குமா? முத்தியா கிட்ட இருந்தா? ஆமாமா. வரேன்ப்பா. ஹலோ முத்தையா தம்பியா, என்ன விஷயம்? அம்மா, பச்சையம்மாவை கூட்டு போவ சவுனாண்டி வந்திருக்கான். அவனோட அனுப்பி வைக்கவா? அனுப்பாதப்பா, அனுப்பாத. அந்த பையன் அந்த பொண்ணை வச்சு சீட்டாடி போடுவான். காட்டை அழிச்சவனை காவ கொண்டு போவாதோ, மரத்தை முடிச்சவனை மண்மூடி போவாதோன்னு பாட வச்சிருவாப்பா அந்த பையன். அனுப்பாதப்பா, உன் வீட்லயே பத்திரமா வச்சுக்கப்பா. யார் என்ன சொன்னாலும் அவ உன் வீட்லயே இருக்கட்டும்பா. சிவனாண்டி, முத்தியா நீ கொஞ்சம் பொறுமையா இரு. இங்க வா நீ. சிவனாண்டி, உங்க அம்மாவே இந்த பொண்ணை உன் கூட அனுப்ப கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒழுங்கு மரியாதை ஊருக்கு சேரு. போறேன். ஆனா பச்சைமாவை கூட்டிட்டு தான் போவேன். டேய் வாடி வாடி சிவனாண்டி, கை விடுறா. வா. உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? இத்தனை பேர் இருக்கும்போது எப்படி நடந்துக்கிறிய? உன்னை நம்பி எப்படிடா பச்சையம்மா அனுப்பி வைக்கிறது? சிவனாண்டி, பச்சையம்மாவை அவ விருப்பம் இல்லாம இந்த ஊரை விட்டு அனுப்ப நாங்க சமைக்க மாட்டோம். அவ முத்தியா வீட்டுல இருக்கிறது பிடிக்கலன்னு சொல்லு, என் வீட்டுல இருந்துட்டு போறா. யோ, அவன் நான் வீட்டுல அனாதையா? உன் வீட்டுல கொஞ்ச நாள், அவன் வீட்டுல கொஞ்ச நாள் இருக்கட்டும் பங்கு போடுறீங்க. ஓஹோ, இந்த வயசுலயும் உனக்கு இப்படி ஒரு ஆசையா? ஏய் சிவனாண்டி, அவரை போய் மரியாதை இல்லாம பேசுற. ஒழுங்கு மரியாதையா போயிடு. வாயா வா, வாயா கரகாட்டக்காரா. ஒரு குழந்தை பிறந்த உடனே உன் பொண்டாட்டி உனக்கு கசந்து போச்சா? பச்சையம்மா பக்கத்துல இருந்தா படுத்துக்கலான்னு பாக்குற.
மனசுல உள்ளதை சொன்ன உடனே எதுவும் பேச முடியலல. வேண்டாம் சிவனாண்டி, என் கோவத்தை கிளப்பாத. போயிடு. கோவப்படுறா, உன் கோவத்தை நான் பார்க்கணும். உண்மையை சொல்றா, கூசுடா. கோவப்படா சிவனாண்டி, கோவப்படுறா, கோவப்படுறா. ஏய் வேண்டாம்டா. கோவப்படுறா. என்னடா பண்ணுவேன்? தைரியமா இருங்க காமாட்சி, சிலருக்கு சொன்னா புரியும், இவனெல்லாம் முறைச்சா புரியும். என்னங்க? என்ன என்ன காமாட்சி? என்ன? ஒன்றும் இல்லை. சரி சரி, படுத்து தூங்கு. சந்தர்ப்பம் சூழ்நிலை உன் புருஷன் பக்கத்துல பச்சையம்மா படுத்துடக்கூடாதுல்ல. குரங்கு கிட்ட பணத்தை கொடுத்தா நமக்கு மரம் ஏற தெரியணும். என்னங்க? என்ன காமாட்சி? என்ன என்னன்னு சொல்லு. நான் உங்களுக்கு ஏதாவது குறை வச்சிருக்கனா? தெரியலையே. தெரியலன்னா எதுல குறை, என்னத்துல குறைன்னு தெரிஞ்சாதானே சொல்ல முடியும். நம்ம வாழ்க்கையில நாம வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்கோம். ஆமா, நம்ம வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கோம். சரி படுங்க. உன் புருஷன் பச்சையம்மா பக்கத்துல படுத்துடக்கூடாது பாரு. அம்மா தாயே, என் புருஷனுக்கும் பச்சையம்மாளுக்கும் தொடர்பு இருக்குமோன்னு என் மனசு கடந்து அடிச்சுக்குதுமா. தொடர்பு இருக்குன்னா சிவப்பு பூவை கொடு, தொடர்பு இல்லைன்னா வெள்ளை பூவை கொடுமா. ஆட்டங்கத்து குடுக்கலாம் மத்த ஒருத்தர கூட காணோம். அதானே ஜிக்கிலே என்ன முத்தியாபத்த சொத்தே. வா 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 ராசா வா ராசா வா ராசா. ஐயா ராசா வா ராசா வா ராசா. இன்னைக்கு உனக்கு தான்டா ஆட்டங்கத்து கொடுக்க போறேன். வாடா ராசா, இன்னைக்கு நீ தான்டா ஆட்ட நாயகன். நம்ம வாசிப்புக்கு இன்னைக்கு ஒரு ஆள் கிடைச்சிட்டான். என்ன பச்சையம்மா? இதை வாங்கிக்கோங்கக்கா. தாம்பரத்துல ஒரே தடபுடலா இருக்கு. இன்னைக்கு பிறந்த நாளுக்கா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கு பச்சையம்மா. உன் நல்ல மனசுக்கு 300 வருஷம் நல்லா இருப்ப. போதுமா? என்னது 300 வருஷமா? இன்னைக்கு பச்சையம்மாளுக்கு பிறந்த நாளா, அதான் 300 வருஷம் நல்லா இருப்பேன்னு வாழ்த்துக்கிட்டு இருந்தேன். இதாங்கண்ணே உங்களுக்கு பிடிச்ச சென்ட். ஓ சென்ட்டா? இதெல்லாம் அதுக்கு பச்சையம்மா, உன் அன்பு ஒண்ணு மட்டும் இருந்தாலே போதும். அக்கா, குழந்தைக்கு மோதிரம். எதுக்குமா வீண் செலவு? என் மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு நான் வாங்கி தரேன். நான் மேலக்காரன் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்க்கா. சரி போயிடுவா. இதையும் எடுத்து வச்சு கட்டவா? சரி எடுத்து வச்சு கட்டவனாண்டி. கொஞ்சம் நில்லு. ஒன்னதான் பாக்கணும்னு இருந்தா நீயே வந்துட்ட. என்ன விஷயம்? என்ன செவனாண்டி, மாப்பிள்ள கணக்கா பட்டு வேட்டி பட்டு சட்டை எல்லாம் போட்டுக்கிட்டு ஜொலி ஜொலிப்பா போற. எப்படி இருக்கு? எல்லாம் பச்சைமா எடுத்து கொடுத்துருந்தான். நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கு. உண்மையான மாமனுக்கு மாப்பிள்ள வேஷம் போட்டு பார்த்திருக்கா. ஆனா அவ போடுற வேஷம் வேற மாதிரில இருக்கு. என்ன சொல்றீங்க? பக்கத்திலேயே இருக்கிற முத்தையா வாசனையா இருக்கணும்னு உன் அக்கா மக செண்டு வாங்கி கொடுத்துருக்கா. இந்த நாத்தம் முடிச்ச விஷயத்தையெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத. போயிட்டு வாப்பா. ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன்.
என்ன அலமேலு பத்த வச்சுட்டியே அலமேலு. நான் எங்கடி பத்த வச்சேன்? உள்ளத சொன்னா பத்த வைக்கிறதுன்னு அர்த்தமா? சமந்தா ஃபாக்ஸ் மாதிரி 3 பொண்ணை பெத்து வச்சிருக்கேன். ஒரு பொண்ணை கரகம் ஆட கூட்டிட்டு போடா முத்தையாங்கிறேன். உன் பொண்ணுக்கு கரகம் ஆட வரவே வராதுங்கிறான். என் பொண்ணுங்க கரகம் ஆடினா எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும். என்னடி உப்பு சப்பு இல்லாம சொல்ற? நல்லா அழுத்தமா சொல்லு, எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். என் பொண்ணுங்க கரகம் ஆடுறத நினைச்சு பாரேன், சும்மா நினைச்சு பாரேன். சூப்பரா இருக்கும். என் பொண்ணுங்க ஆடுற ஆட்டத்தை பாக்குறதுக்கு யாருக்கும் குடுப்பனை இல்லை.